1921 விஜயவாடாவில் காங்கிரஸ் உடைய ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கிறார்கள், போராட்ட தேவைக்காக 1 கோடி ரூபாய் உடனடியாக நிதி வசூல் செய்ய வேண்டும். காந்தி தான் அறிவிக்கிறார். அந்த நிதிக்கு பேரு அவரே பேர் வைக்கிறார், திலகர் சுயராஜ்ய நிதி. சுயராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி திலகருடைய பாலகங்காதரர் இருந்தாரு, அவருடைய பெயர்ல இந்த நிதியை வசூலிக்க வேண்டும் என்று சொல்லி 1 கோடி ரூபாய் டார்கெட் நியமித்து வசூல் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கிறார். வசூல் நடைபெறுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசூலிக்கப்படுகிறது. 50,000, 5,000, 10,000, 1 லட்சம் அப்படி பலவாறு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கொடுத்துக் கொண்டே இருக்கிற பொழுது மும்பையிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சாலை நடத்திக் கொண்டிருந்த, பஞ்சாலை வழியாக துணிகளை தயாரித்துக் கொண்டிருந்த உமர் சுபஹானி என்று அழைக்கப்படுகிற ஒரு முஸ்லிம் வள்ளல் ஒருவர் நேரடியாக மகாத்மாவை சந்திக்க வருகிறார். பேர் உமர் சுபஹானி. உமர் சுபஹானி காந்தியை சந்திக்க வருகிறார். சந்திக்க வந்து அவர் ஒரு செக் எழுதி கொடுக்கிறார். செக்கிலே எழுதப்பட்டிருக்கிற எண்ணிக்கையை பார்த்து காந்தி பிரமித்து போகிறார். எவ்வளவு எழுதியிருக்கிறாரு? 1 கோடி ரூபாய் டார்கெட். நாடு முழுக்க வசூல் பண்ணணும். நாடு முழுக்க வசூலித்து சேர்க்க வேண்டிய 1 கோடி ரூபாய் தொகையை உமர் சுபஹானி ஒற்றை மனிதராக ஒரே ஒரு செக்கில 1 கோடி என்று எழுதி காசோலையை கொடுக்கிறார். 1 கோடி. நல்ல தெரிஞ்சுக்கீங்க, 1 கோடி கொடுத்தது யார்? உமர் சுபஹானி. 1 கோடினா இன்றைய நிலையில் இருந்து யோசித்தால் 1 கோடி கூட சாதாரண இருக்கு. ஏன்னா பத்திரிகையில எத்தனையோ கோடி கோடியா வந்துகிட்டே இருக்கு. எதை எடுத்தாலும் கோடிங்கிறான், கொள்ளையடிச்சாலும் கோடிங்கிறான், எதை பண்ணாலும் கோடி கோடிங்கிறானா சாதாரணமா தெரியலாம். ஆனால் இன்றைய 1 கோடியோடு ஒப்பிடாதீர்கள். அன்றைக்குள்ள 1 கோடி இன்றைக்கு பல கோடிக்கு சமம்.